இஸ்லாமாபாத்தில் உள்ள பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீஃபின் இல்லம் அருகே இந்தியா தாக்குதல் நடத்தியதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஷபாஸ் ஷெரீஃப் பாதுகாப்பான இடத்தில் தங்க வைக்க திட்டம் தீட்டப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. தற்போது முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். இதுகுறித்த முழு விவரங்களை வழங்க தலைமைச் செய்தியாளர் சிவா நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். சிவா, வணக்கம். முழு விவரங்கள். நவீனா, இந்தியா பாகிஸ்தான் எல்லை பகுதிகள் மட்டுமல்லாமல் இந்தியாவினுடைய ராஜஸ்தான், பஞ்சாப், குஜராத் உள்ளிட்ட மாநிலங்களிலும் அதே போன்று பாகிஸ்தானுடைய லாகூர், இஸ்லாமாபாத் உள்ளிட்ட பகுதிகளிலையும் தொடர்ந்து இரவு முழுவதும் தொடர் ஒரு போர் பதற்றம், தொடர் ஏவுகணை வீச்சு போன்ற பல்வேறு தாக்குதல்களுக்கு மத்தியில பல்வேறு ஏவுகணைகளை, பாகிஸ்தானுடைய ஏவுகணைகளை இந்திய ராணுவம் முறியடித்திருக்கிறது. பாகிஸ்தான் ட்ரோன்களை இடைமறித்து இந்தியா தொடர்ந்து அழித்திருக்கிறது. ஜம்மு காஷ்மீரில் இருக்கக்கூடிய சத்வாரி, சம்பா உள்ளிட்ட பகுதிகளில் பாகிஸ்தானுடைய ட்ரோன்கள் எல்லாம் முறியடிக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக பஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில் தான் 7ஆம் தேதி அதிகாலை சரியாக 1:05 மணி அளவுல ஆபரேஷன் சிந்தூர் என்ற ஒரு திட்டம் வகுக்கப்பட்டு 25 நிமிடங்கள் பாகிஸ்தானினுடைய பயங்கரவாத குடியிருப்புகளை நோக்கி, பயங்கரவாதிகளை நோக்கி இந்தியா மேற்கொண்ட அந்த தாக்குதல் 9 இடங்கள்ல சுமார் ஒரு 26 பகுதிகள், 26 இலைகளை குறிவைத்து இந்தியா ஒரு தாக்குதலை மேற்கொண்டு அதுல 35க்கும் மேற்பட்ட பயங்கரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். இந்த நிலையில தொடர்ந்து பயங்கரவாதிகளுடைய கூடாரமாக பாகிஸ்தான் இருக்கிறது என்பதனை நிரூபிக்கக்கூடிய வகையில பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டதற்கும், பயங்கரவாதிகளுடைய குடியிருப்புகள், பயங்கரவாதிகளுடைய ஆக்கிரமிப்புகள் அழிக்கப்பட்டதற்கு பழிவாங்கக்கூடிய வகையில பாகிஸ்தான் தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது. இந்தியா மேற்கொண்ட தாக்குதல் என்பது பயங்கரவாதிகள் மீதானது மட்டும்தான். அதிலும் குறிப்பாக அப்பாவி மக்கள், ராணுவ தளவாடம் போன்றவை எந்த வகையிலும் பாதிப்பு உள்ளாக கூடாது என்பன போன்ற பல்வேறு ஒரு தெளிவான ஒரு நிலையை கொண்டுதான் இந்திய ராணுவம் தங்களுடைய தாக்குதலை மேற்கொண்டது. ஆனால் பாகிஸ்தான் எல்லளவும் மனசாட்சி இல்லாத ஒரு நாடு என்பதை நிரூபிக்கக்கூடிய வகையில் தான் தொடர்ந்து அப்பாவி மக்கள் இருக்கக்கூடிய பகுதிகளை நோக்கி தங்களுடைய தாக்குதலை தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறது. இந்த நிலையில்தான் ராஜஸ்தான், பஞ்சாப், குஜராத் உள்ளிட்ட இந்த மாநிலங்களில் இருக்கக்கூடிய சாமானிய மக்களுடைய குடியிருப்புகளை நோக்கி தொடர்ந்து பாகிஸ்தான் இரவு முழுவதும் தாக்குதலை மேற்கொண்டிருந்தது. அந்த தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில இந்தியாவின் ஆகாஷ் ஏவுகணை மூலமாக அதனை இடைமறித்து இந்திய ராணுவம் தங்களுடைய பலத்தை நிரூபித்திருக்கிறது. காஷ்மீர் எல்லை பகுதிகளில் விடிய விடிய நடத்தப்பட்ட இந்த தாக்குதல் காரணமாக எல்லையோர இருக்கக்கூடிய மக்கள் பாதுகாப்பான பகுதிகளுக்கு இந்திய ராணுவத்தினர் மூலமாக அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்தியாவை பொறுத்தவரை 26 பேர் கொல்லப்பட்டதற்கு ஒரு தக்க பதிலடி கொடுக்க வேண்டும் என்றுதான் இந்த தாக்குதலை 7ஆம் தேதி அதிகாலையில் நடத்தினார்கள். ஆனால் போர் என்ற ஒரு சொல்லை துளியளவும் எல்லளவும் விரும்பாத ஒரு நாடாக தான் இந்தியா இருக்கிறது. இந்தியா மிகப்பெரிய ஒரு பலம் வாய்ந்த இராணுவ கட்டமைப்புல ஒரு அசுர பலம் வாய்ந்த நாடாக இருந்தாலும் போரை விரும்பாததற்கு ஒரு முக்கிய காரணம் அங்க இருக்கக்கூடிய சாமானிய மக்கள். இந்தியாவும் பாகிஸ்தான் 2 நாடுகளிலும் இருக்கக்கூடிய சாமானிய மக்கள் இதன் மூலமாக பாதிக்கப்படுவார்கள் என்ற ஒரு ஒற்றை நோக்கத்திற்காக தான் இந்த போரை விரும்பவில்லை என்று தெரிவித்துள்ளது. ஆனால் பாகிஸ்தான் இந்த போரை தொடர்ந்து நடத்த விரும்பினால் இந்தியா அதற்கு பதிலடி கொடுப்பதற்கு துளியளவும் தயங்காது என்பதனையும் பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி, பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தொடங்கி பலரும் தங்களுடைய கருத்தாக தெரிவித்தது மட்டுமல்லாமல் ஆபரேஷன் சிந்தூர் முடியவில்லை, ஆபரேஷன் சிந்தூர் மூலமாக பாகிஸ்தானுக்கு ஒரு தக்க பதிலடியை நாங்கள் கொடுப்போம் என்று விடிய விடிய அவர்களுடைய ஏவுகணையை இடைமறித்து அழித்த ஒரு வல்லமை படைத்த ஒரு நாடாகத்தான் இந்தியா திகழ்ந்து வருகிறது. அந்த அடிப்படையில இந்த காஷ்மீருடைய எல்லை கொடு பகுதியான பூஞ்ச், ராஜோரி உள்ளிட்ட பகுதிகளில் கூட தொடர் தாக்குதல் என்பது பாகிஸ்தான் மூலமாக நடத்தப்பட்டது. இந்த நிலையில இந்தியாவுக்குள் ஊடுருவ முயன்ற பாகிஸ்தானுடைய சதியையும் இந்தியா முறியடித்திருக்கிறது. விடிய விடிய நடந்த தாக்குதல்ல மிகப்பெரிய சப்தங்கள், மிகப்பெரிய அந்த ஏவுகணைகள் மோதிக்கொள்ளக்கூடிய அந்த வெளிச்சங்கள் என அங்க இருக்கக்கூடிய மக்களை பீதியடைய செய்தாலும் பெரும்பாலான
இந்திய மக்களுக்கு எந்த வகையிலான பாதிப்பும் வராத வகையில இந்திய ராணுவம் அதற்கான பணிகளையும் அதற்கான முயற்சிகளையும் மேற்கொண்டு அவர்களை பாதுகாப்பான இடங்களுக்கு அழைத்து சென்றிருக்கிறது. இந்த நிலையில்தான் இந்த ஊடுருவல் சதியை முறியடிக்கக்கூடிய வகையில பாகிஸ்தானுடைய அந்த முயற்சியை முறியடிக்கக்கூடிய வகையில இந்தியா மேற்கொண்ட அந்த ஒரு தொடர் முயற்சியின் காரணமாக 7 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டிருப்பதாக, இதுல குறிப்பாக பாகிஸ்தான் ராணுவம் மட்டுமல்லாமல் பயங்கரவாதிகளும் இணைந்து இந்த போரை இந்தியா மீது தொடுத்திருப்பதாகவே நம்மால் எண்ண முடிகிறது. ஏனென்றால் இந்த போரின் போது பயங்கரவாதிகளும் அதே போன்று ராணுவத்தினரும் சேர்ந்தான் கொல்லப்பட்டிருப்பதாக தற்போதைய ஒரு தகவல் வெளியாக இருக்கக்கூடிய நிலையில இதற்கான விளக்கங்கள் இந்த தினம் பாதுகாப்புத்துறை அமைச்சகம் மூலமாக வழங்கப்பட இருக்கின்றன. இந்தியா குறிவைத்த அந்த 9 பகுதிகளும் பயங்கரவாதிகள், குறிப்பாக ஜெய்ஷ் இ முகமது, அல் கொய்தா, அதே போன்று லஷ்கர் இ தொய்பா உள்ளிட்ட பல்வேறு தீவிரவாத பயங்கரவாத அமைப்புகளாக இருந்தவர்களை நோக்கிதான் இந்தியா தன்னுடைய தாக்குதலை தொடங்கியது. ஆனால் இந்த நேற்று இரவு தொடர்ந்து நடத்தப்பட்ட இந்த தாக்குதல்ல ஜெய்ஷ் இ முகமது தீவிரவாதிகள் உட்பட ஒரு 7 பேர் கொல்லப்பட்டிருப்பதாக செய்திகள் வரக்கூடிய நிலையில இது என்ன காரணம்? 2 தீவிரவாத அமைப்புகளும் பாகிஸ்தான் ராணுவத்தினரும் இணைந்துதான் இந்த போரை தொடுத்திருக்கிறார்களா என்றால், இந்தியா போன்ற மிகப்பெரிய நாடுகள் மீது போர் தொடுக்க வேண்டும் என்றால் சக்தி வாய்ந்த அமெரிக்கா, ரஷ்யா போன்ற நாடுகளே தயங்கும். பாகிஸ்தான் ஒரு குழந்தை நாடாகவே இருக்கிறது இந்தியாவினுடைய அசர பலத்தை ஒப்பிடுகையில. இவ்வாறு இருக்கும்போது எப்படி இவ்வளவு தைரியம் என்று பார்க்கும்போது பாகிஸ்தான் ராணுவம் மட்டுமல்லாமல் பயங்கரவாத அமைப்புகளும் பாகிஸ்தானுடன் சேர்ந்து கைகோர்த்து இந்த போரை தொடர்ந்து இரவு முழுவதும் நடத்தியதாகவே தகவல் வெளியாகின. இந்த நிலையில்தான் இந்தியாவினுடைய சாதாரண சாமானிய மக்கள் மீது மட்டுமல்லாமல் இந்தியா எதை செய்ய துணியாமல் இருந்ததோ அதை துணிந்து பாகிஸ்தான் செய்தது. குறிப்பாக இந்திய ராணுவ முகாம்களை எல்லாம் குறிவைத்து பாகிஸ்தான் தாக்க முயற்சி மேற்கொண்டது. பொதுமக்கள் மீது தாக்குதல் நடத்த முயற்சி மேற்கொண்டது. அவருடைய குடியிருப்புகளை நோக்கி தாக்குதல் நடத்த முயற்சி மேற்கொண்டது. ஜம்மு, அதே போன்று பதான்கோட், உதம்பூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருக்கக்கூடிய இந்திய ராணுவ முகாம்களை நோக்கிதான் பாகிஸ்தானுடைய அந்த ஏவுகணை வந்தது. ஆனால் வான்வழியிலேயே பாதியிலேயே அந்த ஏவுகணைகள் எல்லாம் இடைமறிக்கப்பட்டு அந்த ஏவுகணை எல்லாம் அழித்த ஒரு மிகப்பெரிய ஒரு அசாத்திய பலம் வாய்ந்ததுதான் இந்திய ராணுவம். அந்த வகையில அந்த ஏவுகணைகள் எல்லாம் வானிலையை இடைமறித்து அழைத்திருக்கிறது. உயிர் சேதம் எதுவும் இல்லை என்றுதான் தற்போதைய வரை இருக்கக்கூடிய ஒரு தகவலாக இருக்கிறது. இருப்பினும் இன்று காலை 10 மணிக்கு பாதுகாப்புத்துறை அமைச்சகம் தரப்பிலிருந்து ஒரு செய்தியாளர் சந்திப்பு இருக்கும் என்ற ஒரு எதிர்பார்ப்பும் ஏற்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக இந்த இரவு முழுவதும் நடத்தப்பட்ட இந்த போர் காரணமாக ராஜஸ்தான், குஜராத், அதே போன்று பஞ்சாப் உள்ளிட்ட அந்த பகுதிகள் முழுமையாக பிளாக் அவுட் செய்யப்பட்டிருக்கின்றன. துளி அளவு கூட அங்கு வெளிச்சம் தெரியாத வகையில இருளில் மூழ்கிய நிலைதான் இரவு முழுவதும் இருந்தது. அந்த மக்கள் ஏற்கனவே ஒரு பாதுகாப்பான பகுதிகளுக்கு அழைத்து சென்றிருக்கக்கூடிய நிலையில இந்த ஒட்டுமொத்த பகுதியும் இந்திய ராணுவத்தினுடைய ஒரு முழு கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டது. இந்த அனைத்து நகரங்களும் ராணுவ கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வரப்பட்டது மட்டுமல்லாமல் பல்வேறு பகுதிகளில் இந்த ஏவுகணையினுடைய தாக்குதல் காரணமாக ஒரு சில பகுதிகளில் தீப்பிடித்து எரிந்த சில காட்சிகளும் நம்மால் அங்கே பார்க்க முடிந்தது இந்திய பகுதிகளில். ஆனால் எவ்வித உயிர் சேதமும் இல்லை என்பதை இந்திய ராணுவம் தெளிவாக தெரிவித்திருக்கிறது. ஜம்மு காஷ்மீருடைய எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மக்கள் இரவோடு இரவராக வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். அந்த ஜம்மு விமான நிலையத்தில் என்எஸ்ஜி பாதுகாப்பு ஒரு அதிக அளவிலான ஒரு அச்சத்தில் இருக்கும் போதுதான் இந்த என்எஸ்ஜி பாதுகாப்பு என்பது அளிக்கப்படும். அந்த வகையில ஜம்மு விமான நிலையத்துல கூடுதல் பாதுகாப்புக்காக என்எஸ்ஜி கமாண்டோக்கள் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். பாகிஸ்தான் இந்த ஜம்மு விமான நிலையத்தை நோக்கி நேற்று இரவே தன்னுடைய தாக்குதலை தொடங்கிய நிலையில அது இந்திய ராணுவத்தின் மூலமாக முறியடிக்கப்பட்டது. இந்த நிலையில இந்த ஜம்மு விமான நிலையத்துல என்எஸ்ஜி கமாண்டோக்கள் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். பதான்கோட் தாக்குதலை எல்லாம் நாம் தற்போது வரை மறக்க முடியாத அளவுக்கு அந்த சுவடுகள் எல்லாம் இருக்கக்கூடிய நிலையில இனியும் ஒரு பதான்கோட் தாக்குதல் போன்று நடைபெறக்கூடாது என்பதற்காகவே ஜம்மு விமான நிலையத்துல என்எஸ்ஜி கமாண்டோக்கள் எல்லாம் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். பாகிஸ்தானுக்கு உரிய பாடம் புகட்ட வேண்டும் என்று இந்திய ராணுவம் இரவு முழுவதும் மேற்கொண்ட அந்த பதிலடி தாக்குதல் என்பது பாகிஸ்தானை பதற்றம் அடைய செய்திருக்கிறது. பாகிஸ்தானை ஒரு பீதி அடைய செய்திருக்கிறது. ஜம்மு காஷ்மீர்ல அத்துமீறி நுழைந்த 4 பயங்கரவாத கும்பல்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் 7 பேர் அங்கிருந்து
கைது செய்யப்பட்டிருப்பதாகவும், அந்த போர் விமானங்களை இயக்கிய 2 விமானிகள் உட்பட 7 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இது போன்ற ஒரு போர் பதற்ற ஒரு சூழல் இரவு முழுவதும் நடைபெற்ற இந்த ஏவுகணை தாக்குதல் போன்ற பல்வேறு நிகழ்வுகள் நடைபெறும் போது பிரதமர் நரேந்திர மோடி ஒரு அவசர ஆலோசனையை நள்ளிரவில் மேற்கொண்டிருக்கிறார். குறிப்பாக முப்படைகளினுடைய தளபதிகள், பாதுகாப்புத்துறை அமைச்சர் உள்ளிட்ட பல்வேறு உயர் அதிகாரிகளோடு இந்த ஆலோசனையை பிரதமர் நரேந்திர மோடி மேற்கொண்டிருக்கிறார். என்றால் இந்தியா பாகிஸ்தான் தாக்குதல் நடந்தனால் அந்த தாக்குதலை கண்டு கைகட்டி வேடிக்கை பார்க்காது என்பதனை பிரதமர் நரேந்திர மோடி ஏற்கனவே ஒரு எச்சரிக்கையாக தெரிவித்திருந்தார். பாகிஸ்தானுக்கு பதிலடி நாங்கள் நிச்சயம் வழங்குவோம், ஆபரேஷன் சிந்தூர் முடியவில்லை என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் போன்றவரெல்லாம் தெரிவித்திருந்த நிலையில இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா போன்றெல்லாம் இரவோடு இரவாக பல்வேறு செய்திகளை எல்லாம் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில இந்த ஜம்மு காஷ்மீர் மட்டுமல்லாமல் பஞ்சாப், ராஜஸ்தான், குஜராத் போன்ற அந்த எல்லையோர மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய முதலமைச்சர்கள் அவரவர் மாநிலங்களில் இருக்கக்கூடிய மக்களை காக்க வேண்டும் என்பதற்காக அவசர ஒரு ஆலோசனைகளை மேற்கொண்டிருந்தார்கள். அங்க இருக்கக்கூடிய ராணுவ அதிகாரிகளுடைய கருத்துக்களை கேட்டு அங்க இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய பாதுகாப்பை பயன்படுத்திக் கொள்வதற்கான ஒரு அறிவுறுத்தல் எல்லாம் வழங்கப்பட்டிருந்தன. மக்களுக்கு போதிய அளவு பாதுகாப்பு வழங்கி அவர்கள் இது போன்ற சம்பவங்களில் எந்தவித பாதிப்பும் இல்லாமல் இருக்க வேண்டும், அவர்களுக்கு தேவையான உணவு, மருந்து எல்லாம் இருக்கக்கூடிய இடத்தில் அவர்கள் இருக்க வேண்டும் என்பது போன்ற பல்வேறு நடவடிக்கைகள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. பாகிஸ்தான் தொடர்ந்து இந்தியாவினுடைய எல்லையோர பகுதிகளில் இந்த தாக்குதல் மேற்கொள்ளும் போது இந்தியா அதற்கு வேடிக்கை பார்க்க கூடாது என்பதற்காக, பாகிஸ்தானுக்கு ஒரு பயத்தை காட்ட வேண்டும் என்பதற்காக பாகிஸ்தானுடைய லாகூர், இஸ்லாமாபாத் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இரவே தன்னுடைய தாக்குதலை தொடங்கியிருந்தது. இது போன்ற பகுதிகளில் கூட, லாகூர், இஸ்லாமாபாத் போன்ற பகுதிகளில் கூட பயங்கரவாத ஆக்கிரமிப்புகள், பயங்கரவாத குடியிருப்புகள் என்பது தொடர்ந்து இருக்கிறது. குறிப்பாக பாகிஸ்தானை பொறுத்தவரை பாகிஸ்தான் பயங்கரவாதிகளுக்கு அடைக்கலம் கொடுக்கக்கூடிய ஒரு நாடாக தான் கருதப்படுகிறது. பேக்கேஜ் சிஸ்டம் மூலமாக பயங்கரவாதிகளை தங்க வைத்து, அவருடைய குடும்பத்தினரோடு அவர்களை தங்க வைத்து, அவர்கள் ஒரு பயிற்சி மேற்கொள்வதற்கான ஆயுதங்களை வழங்கி, அதற்கான நிதி உதவி செய்து, மிகப்பெரிய அளவிலான மாளிகைகள் எல்லாம் அவர்களுக்கு பாகிஸ்தான் நிதி உதவி செய்து அதனை வழங்கி இருக்கிறது. வெளிவரக்கூடிய நிலையில இந்த லாகூர், இஸ்லாமாபாத் போன்ற பகுதிகளில் இருக்கக்கூடிய பயங்கரவாத குடியிருப்புகளை, பயங்கரவாதிகளை நோக்கி இந்தியா நள்ளிரவு நடத்திய அந்த தாக்குதல்ல பல்வேறு பயங்கரவாத குடியிருப்புகள் தகர்க்கப்பட்டிருக்கின்றன. பாகிஸ்தானுடைய கராச்சி துறைமுகம் மீது இந்திய கப்பல் படை தாக்குதல் நடத்தியிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இதனால் வரை ஒரு பாதுகாப்பு கவசமாக, பாதுகாப்பு வலயமாக மட்டும்தான் கடற்படை இருந்து வந்தது இந்த 3 நாட்கள் நடைபெற்ற இந்த போர்ல. ஆனால் நேற்று இரவு கராச்சி துறைமுகத்தை தாக்கக்கூடிய ஒரு நிலை நேர்ந்திருப்பதாக இந்திய கடற்படை தெரிவித்திருக்கிறது. முப்படைகளும் இணைந்து ஒரு முழுமையான பலத்தை காட்டினால் பாகிஸ்தான் நொடி பொழுதுல தவிடுபடி ஆகிவிடும் என்ற ஒரு நிலை இருக்கக்கூடிய ஒரு காரணத்தினால் தற்போது ஒரு சிறிய அளவிலான ஒரு சாம்பிளை தான் இந்திய ராணுவம் முப்படைகளும் சேர்ந்து காட்டி வருகிறார்கள். ஆனால் அதற்கு மிகப்பெரிய ஒரு அவருடைய ஒட்டுமொத்த பலத்தையும் பாகிஸ்தான் காட்ட வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது. ஆனால் இந்தியா தற்போது ஒரு 10% அளவு கூட தங்களுடைய ராணுவ பலத்தை பயன்படுத்தவில்லை என்பதுதான் ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரிகள் சொல்லக்கூடிய கருத்துக்களாகவும் இருக்கிறது. இதுல கூர்ந்து கவனிக்க வேண்டிய மற்றொன்று, பாகிஸ்தான் பிரதமர் இல்லம் அருகே இந்தியா தாக்குதல் நடத்தியிருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. ஆனால் இந்த தாக்குதல் எந்த அளவு உறுதிப்படுத்தப்பட்டிருப்பது என்றால் அதற்கு இந்திய பாதுகாப்புத்துறை அமைச்சகம் தான் அதற்கான விளக்கத்தை வழங்க வேண்டும். ஆனால் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகிருக்கக்கூடிய நிலையில பாகிஸ்தான் பிரதமர் அப்போது அந்த இல்லத்தில் இல்லை என்று தகவலும், அவர் பாதுகாப்பான பகுதிக்கு ஏற்கனவே அழைத்து செல்லப்பட்டு விட்டார் என்ற ஒரு தகவலும் தான் வெளியாக இருக்கிறது. இஸ்லாமாபாத்தில் இருக்கக்கூடிய பிரதமர் ஷபாஸ் ஷெரீஃபினுடைய இல்லம் அருகேதான் இந்த தாக்குதலை இந்தியா மேற்கொண்டது என்ற ஒரு தகவல் இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் பாகிஸ்தானை அவர் கொடுக்கக்கூடிய அந்த தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில இந்தியா இந்த தாக்குதலை மேற்கொண்டு வந்தாலும், பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய அந்த பலுசிஸ்தானில் பலூச் விடுதலை படை என்ற ஒரு அமைப்பு பாகிஸ்தானுக்கு எதிரான ஒரு அமைப்பாக இருக்கிறது. இந்த போரை பயன்படுத்தி பலூச் விடுதலை படையும் பாகிஸ்தானுக்கு எதிராக தங்களுடைய தாக்குதலை தொடங்கி இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கின்றன. அதாவது கிழக்கு பகுதியில இருந்து இந்தியா தாக்குதல் நடத்தக்கூடிய ஒரு சூழலும், தென்மேற்கு பகுதியிலிருந்து பலூச் விடுதலை படை
ஒரே நேரத்தில் பாகிஸ்தானை தாக்கியிருப்பதாக வரக்கூடிய செய்திகளும் இங்கே இருக்கிறது. எனவே முழுமையான தகவல்களை பாகிஸ்தான் தரப்பிலிருந்து இது போன்ற தகவல்களை முழுமையாக மறுக்கிறது. கராச்சி பகுதியில் எந்தவித தாக்குதலும் நடத்தப்படவில்லை, அதே போன்று பிரதமர் இல்லம் அருகே தாக்குதல் நடத்தப்படவில்லை என்பன போன்ற தகவல் எல்லாம் அவர்கள் தரப்பிலிருந்து ஒரு மறுப்பு செய்தியாக தெரிவித்தாலும் கூட அவர்கள் செய்யாததை செய்தோம் என்றும் செய்ய இயலாததை அவர்கள் இப்படி மாற்றி மாற்றி சொல்லக்கூடிய ஒரு நிலைதான் பாகிஸ்தானுடைய நிலையாக இருக்கிறது. என்றால் அவர்கள் பயத்திலும் பதற்றத்திலும் இருக்கக்கூடிய ஒரு காரணத்தினால் அவர்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியும் தோல்வியில் முடியக்கூடிய ஒரு காரணத்தினால் என்ன செய்வது என்று அறியாமல் அவர்கள் இருக்கிறார்கள் என்ற ஒரு நிலைதான் இருக்கிறது. ஏனென்றால் ஏற்கனவே பயங்கரவாத குடியிருப்புகள் மீது இந்தியா மேற்கொண்ட தாக்குதலை அவர்கள் மசூதி மீது இந்தியா தாக்குதல் நடத்தியது என்பது போன்ற திசை மாற்றி விடக்கூடிய செயல்கள் எல்லாம் அவர்கள் செய்தார்கள். மத ரீதியில இந்தியாவை பிளவுபடுத்த வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு அவர்கள் தொடர்ந்து தங்களுடைய முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாகவும் அதற்கு இந்தியா மேற்கொண்டு வரக்கூடிய இந்த பணி என்பது குங்குமத்தை இழந்த அந்த பெண்களுடைய குங்குமத்திற்கு ஒரு தீர்வு வேண்டும், அதற்கு நியாயம் வேண்டும் என்ற ஒரு காரணத்தில் தான் ஆபரேஷன் சிந்தூர் என்ற அந்த பெயரிட்டு இந்த ஆபரேஷனை இந்தியா மேற்கொண்டு வருகிறது. 2 பெண் அதிகாரிகள் தொடர்ந்து 2 நாட்களாக செய்தியாளர்களை சந்தித்து என்ன மாதிரியான நடவடிக்கை எல்லாம் எடுத்திருக்கிறோம் என்பன போன்ற பல்வேறு கருத்துக்களையும் அவர் தெரிவித்திருக்கிறார். பாகிஸ்தானை பொறுத்தவரை பெண்களை அடிமைப்படுத்தக்கூடிய ஒரு நாடாகத்தான் இருக்கிறது. எனவே இது போன்ற பெண்கள் மூலமாகத்தான் இந்த தாக்குதல், பெண் அதிகாரிகள் மூலமாகத்தான், பெண் கமாண்டர்கள் மூலமாகத்தான் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது என்பதே பாகிஸ்தானுக்கு ஒரு அவமானகரமான ஒரு செய்தியாக இருக்கிறது. பெண்களை மதிக்கக்கூடிய இந்தியா போன்ற நாடுகள் பெண்களை அவமதிக்கக்கூடிய பாகிஸ்தான் போன்ற நாடுகளுக்கு இதன் மூலமாகவும் பதிலடி கொடுக்க முடியும் என்பதனை இந்தியா மேற்கொண்ட அந்த முயற்சி, அந்த பணியின் காரணமாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே தெரிவித்தது போல பாகிஸ்தானுடைய அந்த போர் விமானத்தை இயக்கக்கூடிய விமானி 2 பேரை இந்தியா சிறைப்பிடித்திருப்பதாகவும், ஆனால் அதனை பாகிஸ்தான் இந்த செய்தியில் துளியளவும் உண்மை இல்லை என்று மறுத்து வருகிறது. இந்த செய்திகளுக்கெல்லாம் இந்திய ராணுவம் சற்று நேரத்தில் உரிய விளக்கத்தை வழங்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த நிலையில்தான் இந்த இந்தியா பாகிஸ்தான் இடையிலான இந்த போர் பதற்ற சூழல்ல அமெரிக்கா ஒரு சமரச பேச்சுவார்த்தையில் ஈடுபட முயற்சி மேற்கொண்டு வருவதாகவும், ஆனால் எந்த நாடுக்கும் நாங்கள் இந்த போரை ஊக்குவிக்கக்கூடிய வகையிலான ஆதரவை தெரிவிக்கவில்லை என்று அந்த